சுவாமியுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், பெருமாள் நரசிம்மராக இருக்க மாட்டார், திருமலையப்பனாக ஸ்ரீனிவாசராக இருப்பார். ஒரு கையில் சங்கு சக்கரம் தெரித்து கொண்டு கடிகமும் வரதமும் காட்டியபடி நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியாருடன் மூலவர் சேவை சாதிக்கிறார். இங்கே அலர்மேல் மங்கை தாயாரை பிரதி வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தும் மற்றும் மாதுளை பழங்களை அம்சை செய்து 26 பிரதட்சணம் என்றால் திருமண பாக்கியம் நடைபெறும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது சிறப்பிற்குரிய பலனாக சொல்லப்படுகிறது. இந்த ராமருக்கு என்ன சிறப்பென்றால், ஸ்ரீ மூலவரானவர் சீதா லக்ஷ்மணருடன் எழுந்தொள்ளிருப்பது கல்யாண ராமராக எழுந்தொள்ளிருக்கிறார். உற்சவ ராமரானவர் பட்டாபி ராமராக எழுந்தொள்ளிருக்கிறார். இந்த பெருமாளிடம் என்ன சிறப்பு? அவருடைய திருமேனியானது ஸ்ரீ வெங்கடவனின் திருமேனியாக ஸ்ரீனிவாசரின் திருமேனியாக உள்ளது. சிம்ம முகம் இருக்காது, அழகிய தெளிந்த முகத்துடன் சிரித்த முகமாக இங்கு காட்சி தருவது சிறப்பிற்குரியது. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணானவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாத்திரம் ரம்யஜா மாற்று யோகீந்திர பாடரேகாமயம் சிதா யதாதத்தாத சந்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. அடியேன் நரசிம்ம ராமானுஜதாசு. தர்மமிகு சென்னை ரகுநாதபுரம் என்று போற்றப்படும் மேற்கு சைதாப்பேட்டில் வீற்றிருந்து தன் நிர்ஹேதுக கடாட்சத்தினால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று அனைத்தையும் செய்யக்கூடிய பரவாசுதேவன் ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமியாக எழுந்தருளி நம் அனைவருக்கும் அருள் பாலிக்கும் சன்னிவேஷம். இந்த சன்னதியானது முற்காலத்தில் ஸ்ரீராமருடைய சன்னதியாக தான் இருந்தது. பிரதானமாக 500 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீராமர் சன்னதி இங்கு இருந்ததினால் இதை ரகுநாதபுரம் என்று அழைத்தனர். விஜயநகர பேரரசுக்கு செயல்பட்டு வந்த பலிஜகுல மக்களால் கட்டப்பட்டது இந்த திருக்கோயிலாகும். பலிஜகுல மக்களின் குலதெய்வமாக ஸ்ரீ திருமலை வெங்கடவன் திகழ்கிறார். ஸ்ரீராமர் சன்னதியை விரிவாக்கம் செய்யும் போது ஸ்ரீ தாயார் எழுந்தருளிய பிறகு ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமியையும் இங்கு பிரதிஷ்டை செய்து அலர்மேல் மங்கை தாயார் ஆண்டாள் உடன் ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமி எழுந்தருளச் செய்தனர். இந்த சுவாமியுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், பெருமாள் நரசிம்மராக இருக்க மாட்டார், திருமலையப்பனாக ஸ்ரீனிவாசராக இருப்பார். ஒரு கையில் சங்கு சக்கரம் தெரித்து கொண்டு கடிகமும் வரதமும் காட்டியபடி நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியாருடன் மூலவர் சேவை சாதிக்கிறார். பிறகு ஏன் நரசிம்மர் என்று அழைக்கிறோம் என்று நீங்கள் கேட்பீர்கள். சுவாமியுடைய திருமேனி பிரதிஷ்டை செய்யும் சமயம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ தெல்லிய சிங்கர் என்று அழைக்கப்படும் அழகிய சிங்கருடைய ஒரு சக்தியை கும்பத்தில் ஆவாகனம் செய்து இங்கே எழுந்தருளச் செய்து முதல் கும்பாபிஷேகமானது நடக்கப்பட்டது. இந்த முதல் சம்பிரோக்ஷணத்தின் போது திருவல்லிக்கேணி ஸ்ரீ தெல்லிய சிங்கர் சுவாமியும் இங்கே எழுந்தருளியதாக பெரியவர்கள் சொல்வார்கள். அதனால் இந்த பெருமாளுடைய திருமேனியானது திருவேங்கடமுடையானாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய வியக்தியானது, அதாவது சக்தி என்பது நரசிம்மருடைய சக்தியாக இருப்பதால் வெங்கட நரசிம்மர் என்று திருநாமம். மற்றொரு காரணமாக ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமியுடைய அடியார்களாக திகழக்கூடிய பலிஜ மக்களுடைய குலதெய்வம் திருமலையப்பன். திருமலைக்கு சென்று விட்டு ஸ்ரீ சோளிங்கர் நரசிம்மரையும் சேவித்து விட்டு வருவது வழக்கமாக கொண்டிருந்தனர். அந்த வழக்கத்தின் பெயராலும் அழைப்பார்கள். வெங்கட நரசிம்மராக இவரை சேவிக்க வேண்டும் என்று இங்கே எழுந்தருளி செய்ததாகவும் செவி வழி செய்தி சொல்லப்படுது. இங்கே அலர்மேல் மங்கை தாயாரை பிரதி வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தும் மற்றும் மாதுளை பழங்களை அம்சை செய்து 26 பிரதட்சணம் என்றால் திருமண பாக்கியம் நடைபெறும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது சிறப்பிற்குரிய பலனாக சொல்லப்படுகிறது. மேலும் எதிரிகளின் தொந்தரவு விலக வேண்டும், மனசஞ்சலம் நீங்க வேண்டும், அமைதி நிலவ வேண்டும் என்றால் இங்கே எழுந்தருளிருக்கிற ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தாழ்வார் சன்னதியை தினமும் 16 பிரதட்சணம் என்றால் சிறப்பிற்குரியதாக சொல்லப்படுது. இந்த ஸ்தலத்தில் ஸ்ரீ பெருமாள் வருடம் முழுவதும் அநேக உற்சவங்களை கண்டருளுகிறார். சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் 10 நாள் குறிப்பிடத்தக்கது. பங்குனி மாத திருக்கல்யாண உற்சவம், மாசி மாதம் தவன உற்சவம், வைகாசி மாதம் வசந்த உற்சவம், ஜேஷ்டாபிஷேகம், கோடை உற்சவம் என்று பல்வேறு உற்சவங்களை கண்டருளுகிறார். அவ்வகையில் இன்று நம் சன்னதியில் ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமி மாசி மகம் என்று போற்றப்படும் இந்த உற்சவத்தை கண்டருளுகிறார். காலை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி உபய நாச்சியார் மற்றும் சக்கரத்தாழ்வார்கள்
திருமஞ்சனம் கன்றொல்லி ஸ்ரீ சுதர்சனர் ராமானுஜ புஷ்கரணி என்னும் தீர்த்தத்தில் தீர்த்தவாரி கண்டருளிய பிறகு மீண்டும் சன்னதிக்கு எழுந்தருளி சாற்று முறை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை வேளையில் ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமி ஸ்ரீரங்க கிளிமாலை என்று சொல்லக்கூடிய 6 கிளிகளும் இருக்கக்கூடிய கிளிமாலை தரித்து கொண்டு நம்பெருமாளாக பாண்டிய கொண்டை என்னும் கிரீடம் தரித்து கொண்டு அபயஹஸ்தம் காட்டியவாறு உபய நாச்சியார்களுடன் 4 மாட வீதிகளும் எழுந்தொள்வது சிறப்பிற்குரிய ஒரு விஷயமாகும். இந்த சன்னதியானது ரகுநாதபுரம் என்று அழைக்கப்படுவது அனைவரும் அறிந்தரே. ஸ்ரீராமருடைய சன்னதியே இங்கு முதலில் இருந்ததால் ரகுநாதபுரம் என்று இந்த ஊருக்கு பெயராகும். இந்த ராமருக்கு என்ன சிறப்பென்றால், ஸ்ரீ மூலவரானவர் சீதா லக்ஷ்மணருடன் எழுந்தொள்ளிருப்பது கல்யாண ராமராக எழுந்தொள்ளிருக்கிறார். உற்சவ ராமரானவர் பட்டாபி ராமராக எழுந்தொள்ளிருக்கிறார். அது சிறப்பிற்குரிய ஒரு விஷயம் ஆகும். இந்த ராமருக்கு ராமநவமியை முன்னிட்டு 9 நாள் உற்சவமானது கொண்டாடப்பட இருக்கிறது. இதன் பேரில் வருகிற 29 மார்ச் மாதம் 2025 தொடங்கி 6 ஏப்ரல் 2025 வரை நடைபெற உள்ளது. முதல் திருநாள் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகனானவர் சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருள்வர். 2ஆம் திருநாள் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஹம்ச வாகனத்தில் எழுந்தருள்வர். 3ஆம் திருநாள் கருட வாகனத்திலும், 4ஆம் திருநாள் சிம்ம வாகனத்திலும், 5ஆம் திருநாள் ராமருக்கே உரிய ஹனுமந்த சேவை அனுமந்த வாகனத்தில் எழுந்தொள்வர். 6ஆம் திருநாள் ஸ்ரீ சீதா ராம திருக்கல்யாண வைபவம். இதனைத் தொடர்ந்து யானை வாகனம் நடைபெறும். 7ஆம் திருநாள் தாலி வாகனம், 8ஆம் திருநாள் குதிரை வாகனம், 9ஆம் திருநாள் ராமர் பட்டாபிஷேகமும் திருமாட வீதி புறப்பாடும் நடைபெறும். தர்மமிகு சென்னை ரகுநாதபுரத்தில் எழுந்தருளி தன் நிர்ஹேது கடாட்சத்தினால் இந்த உலக உயிர்களை காக்கும் பொருட்டு ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமி எழுந்தருளி இருப்பதற்கு நம் அனைவரும் அறிந்தரே. இந்த பெருமாளிடம் என்ன சிறப்பு? அவருடைய திருமேனியானது ஸ்ரீ வெங்கடவனின் திருமேனியாக, ஸ்ரீனிவாசரின் திருமேனியாக உள்ளது. சிம்ம முகம் இருக்காது. அழகிய தெளிந்த முகத்துடன் சிரித்த முகமாக இங்கு காட்சி தருவது சிறப்பிற்குரியது. ஏனைய ஸ்தலங்களில் நரசிம்மரானவர் சிம்ம முகத்துடன் இருப்பார். இங்கோ வெங்கட நரசிம்மன் சாந்த ஸ்வரூபமாக சாந்த நரசிம்மராக உள்ளார். வெங்கட நரசிம்மன் என்ற திருநாமம் வருவதற்கு காரணம், மூலவர் வெங்கடவனாகவும் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய போக திருமேனி, அதாவது செல்வர்னு சொல்லுவாங்க, அந்த திருமேனி ஒரு கை அபயஹஸ்தத்தோடும் மற்றொரு கை ஆக்வான ஹஸ்தம், அதாவது வான கூப்பிடுற ஹஸ்தம், அபயஹஸ்தம் ஆக்வான ஹஸ்தம் என்று ஹஸ்தத்தை தரித்து கொண்டு சங்கு சக்கரத்துடன் இருப்பார். அவர்தான் நரசிம்மர். இந்த மூலவர் ஸ்ரீனிவாசரும் இந்த நரசிம்மரும் இருவரும் ஒரு சேர வெங்கட நரசிம்மன் அப்படின்ட்டு இந்த சன்னதிக்கு திருநாமம். வெங்கட நரசிம்ம சுவாமி ஏன் இந்த ஆக்வான ஹஸ்தம் நரசிம்மர் வச்சிருக்காங்கன்னா, வான்னு கூப்பிடுறார். பக்தர்களை தன்னை நாடி வரும் பக்தர்களை வாவென்று அழைத்து நான் இருக்கேன், கவலைப்படாரே அப்படின்னு அபயமளிப்பதால் ஆக்வான ஹஸ்தமும் அபயஹஸ்தமும் வச்சிருந்து சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாளுடைய வியக்தி, இந்த சன்னதி ராமர் சன்னதின்னு அடியேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பெருமாளை முதல் பிரதிஷ்டை செய்யும் சமயத்தில் திருவல்லிக்கேணி ஸ்ரீ தெல்லிய சிங்கருடைய சக்தியானது இங்கே கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்ததாக சொல்வது. அதேபோல் முதல் சம்பிரோக்ஷணத்தின் பொழுது தெல்லிய சிங்கர் இங்கே எழுந்தருளியதாகவும் சொல்வார்கள். அதனால் வெங்கடவன் நரசிம்மர் இரண்டும் சென்றால் திருமலைக்கு சென்ற பலனும் சோளிங்கருக்கு சென்று தரிசனம் செய்த பலனும் அமையும். அடியேன்.